வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுகதை காட்சி தான். விஜயை வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கூட வந்து அந்த சாமியாரை போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து அவங்க பொண்டாட்டி வந்து பிரிஞ்சு வந்துடணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும், பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கேட்கும்போது, இல்லை நான் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்கிறாங்க. பார்வதி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமா வந்து சாமியார் வந்து ஒரு தாயத்தை வந்து கையில் மந்திரிச்சு கொடுக்குறாரு. அப்புறமா வந்து பார்வதி ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி கால் பண்ணி, நாங்கள் இந்தமாதிரி கிளம்பிட்டு ரோஹிணி நீ வந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்துட்டு பார்த்திங்கன்னா, என் புருஷன் நான் சொல்கிறத கேட்கணும், அவங்க அம்மா சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கும் ஒரு தாயத்தை வந்து நம்ம சாமியார் வந்து தராரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்துக்கிட்ட வந்து முருகன் வித்யாவோட லவர் முருகன் இருக்காங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நாளைக்கு நீங்கள் என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஒரு வீடு வாங்க போகிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரோக்கர் யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம மனோஜ் கிட்டேருந்து 30 லட்ச ரூபா ஏமாத்தினார்ல, அவர் தான் அந்த புரோக்கர் வந்து. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புரோக்கர் வந்து நம்ம முத்து வந்து பார்க்கல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த தாயத்தை வந்து முத்து வந்து வீட்டில் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலை சார் கையில் வந்து மாட்டி விடுறாங்க. நம்ம அப்பா உனக்கு தான்ப்பா அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டி விடுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து பார்த்துட்டு சமஷாக்காயிடுறாங்க. யாருக்கிட்ட அந்த தாயத்தை அவர் கையில் மாட்டி விட்டேன், கழட்டுங்க 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 அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ நீ இவ்வளோ ஷாக்காகிற, என்ன இருக்குது இந்த தாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதோட சீட்டு முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.